நல்லா அந்த மிளகு ஸ்மெல் நல்லா இருக்கும். இட்லிக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எப்படி வேணால் வச்சு சாப்பிடலாம். சிக்கனுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு சோம்பு, லவங்கம், ஸ்டார் அனிஸ் இலை, பிரியாணி பட்டை, நல்லா எண்ணெய் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பூண்டு, சோம்பெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பூண்டு, அடுத்து பூண்டு நல்லா ஆனதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். இது சிக்கன் தண்ணி குழம்பு, அதனால் வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், அதனால் கண்ணாடி பதம் வதங்கினா போதும். இந்த குழம்புலாம் சிக்கன் குழம்புலாம் நான் சட்டியில் வச்சுன்னா நல்லாயிருக்கும். நான்வெஜ் எப்பவுமே சட்டியில் சமைச்சா அதோட டேஸ்ட்டே வேறு. வெங்காயம்லாம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் வதக்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஏன்னா கருவேப்பிலை கொத்தமல்லியாக முன்னாடியே போட்டோன்னா அதோட ஃப்ளேவர் எல்லாம் போயிடும் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள. அதுக்காக தான் தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதில் தக்காளி ஒரு அரை பதம் வரட்டும், அது வதக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வதங்கிடும். சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கல்லுப்பு. அப்புறம் கடைசியாக வந்து கொஞ்சம் உப்பு சேர்ப்போம், காரம் அதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு உப்பு. அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். இது வீட்டு மிளகாத்தூள். கரெக்டாக ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கோம் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள். இது வந்து வெறும் ரெட் சில்லினா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். கூட தனியாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிடுவோம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் போதும். இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்குங்க. இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்குங்க. ஏன்னா சட்டி வந்து சீக்கிரம் சூடுறதுனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க எல்லாத்தையும். ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர வெயிட் பண்ணுங்கள். அடுத்து சிக்கன் சேர்ப்போம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் சிக்கன் சேர்க்குறோம். மசாலா வெந்ததுக்கப்புறம் சிக்கன் சேர்த்தோடனே அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் தேவையான அளவுக்கு பெப்பர் போடுவோம். அப்புறம் பின்னாடி இறக்கும்போது கொஞ்சம் பெப்பர் போடுவோம். நல்லா கலர் இருக்கும்.
நல்லா சிக்கனில் கொஞ்சம் காரம் ஏறாதே வந்து சொல்லிக்கோங்க. நீங்கள் உடனே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சிக்கனில் சரியாக காரம் ஏறாது. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மிக்ஸ் பண்ணிடும். அதுக்காக தான் வந்து சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி காரம் அது மசாலா ஏறும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றணும். தண்ணி குழம்புன்றதுனால நல்லா தண்ணி நிறைய தாராளமாக வச்சுக்கோங்க. தண்ணி வச்சாச்சு, நல்லா கொதிக்கணும் குழம்பு. இப்போ தட்டை வச்சு மூடிடும். திறந்து பார்ப்போம். நல்லா கொஞ்சம் உப்பு காரம் வந்து செக் பண்ணி காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் லைட்டாக தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சேர்க்கும். இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா குழம்பு கொச்சிச்சு. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் இறக்கும் போது அந்த வாசனைக்காக அதே மாதிரி வாசனை இருக்கிறதுக்காக, வாசனையும் ஃப்ளேவருக்காக கடைசியாக இறக்கும் போது கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு இறக்குங்க. நல்லா அந்த மிளகு ஸ்மெல் நல்லா இருக்கும். இட்லிக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எப்படி வேணால் வச்சு சாப்பிடலாம்.